நம்மளுடைய திருப்பூர் சகோதரிகள் நிறுவனர் திருமதி ஆர் ஈஸ்வரிராஜ் ஜோதிடவாணி பிரசன்ன ஜோதிடர் திருமதி ஆர் ஈஸ்வரிராஜ் அவர்களே வருக என வரவேற்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷ நிவர்த்தியும் வழிபாட்டு ஸ்தலங்களும் என்ற தலைப்பில் பேசுகிறாங்க. வாங்க சகோதரி வந்து பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களையும் ஒரு பாதம் தொட்டு வணங்குகிறேன். எனது தாய் தந்தையை வழங்கி எனக்கு இந்த ஜோதிட கலை கற்க வைத்த எனது கணவர், இந்த மீட்டிங்லாம் வச்சு நடத்த சொல்லி ஊக்கமளித்த எனது கணவரை அவர்களையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷமும் நிவர்த்தி ஸ்தலமும். அதாவது பித்ரு தோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த தோஷங்களே மிக கொடுமையான தோஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு தோஷம்தான். அதாவது இந்த பித்ரு ஸ்தானம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது பித்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 9ஆம் பாவகம். இந்த 9ஆம் பாவகத்துக்கு 9ஆம் இடமாக வர்றது 5ஆம் பாவகம். அப்போ ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் இடங்கள் தான் பித்ரு தோஷத்தை சொல்லக்கூடிய இடங்கள். இந்த 5, 9ஆம் இடங்கள் சிறப்பாக இருந்தாலே அந்த ஜாதகர் நல்ல ஒரு வாழ்க்கையை அவருக்கு உரிய நேரத்தில் எல்லாமே உரிய பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இந்த 5, 9ஆம் இடங்கள் பாதிக்கப்பட்டாதான் அவங்களுக்கு அந்த ஒரு தோஷங்கள் உருவாகிற காரணம் ஏற்படுகிறது. அப்போ இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறப்போ அதாவது நம்ம தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா இதெல்லாம் சொல்லக்கூடியதும் இந்த பித்ரு தோஷம்தான். அதாவது பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வேறு சப்ஜெக்டில் பேசலான் இருந்தேன். எப்பயுமே நான் ஜாமக்கோலை பற்றி பேசலான் இருப்பேன். இந்த டைம் கூட அதாவது ஜாதக ஆய்வும் ஜாமக்கோல் பிரசனமும் அப்படிங்கிறதுல நான் பேசலான் இருந்தேன். ஆனால் இது ஆடி மாதம், இப்போ தான் அமாவாசை முடிஞ்சிச்சு 2 நாளுக்கு அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம். அதனால தான் நான் சரி பித்ரு தோஷத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பித்ரு தோஷம் எப்படி ஜாதகத்தில் உருவாகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மாவோட கருவறையில் நம்ம இருக்கிறப்பயே நம்மளோட ஜாதகம்ங்கிறது அழகாக நம்மளுக்கு தீர்மானிக்கப்பட்ட ஒரு இறைவன் நம்ம ஒரு தாய் வகுத்தில் உருவாகிறோம் அப்படின்னா இன்னாருக்கு இந்தந்த கர்மாக்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி தான் நம்ம அங்கே பிறக்க வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம இந்த பித்ருதோஷம் உருவாக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம முன்காலத்தில் செஞ்ச பலன்களை இந்த காலத்தில் அனுபவிக்கிறது தான். அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த 5, 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு பித்ருதோஷ ஜாபம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு சரிவரியாக நம்ம கவனிக்காமல் இருக்குது. அதாவது ஒரு இறந்த சடலத்தை வீட்டில் வச்சுட்டு சண்டை போடுறது, பங்காளி சண்டை போடுறது, அதே போல் முன்னோர்களுக்கு அவங்களோட வயதான காலத்துக்கு அவங்கள நம்ம கவனிக்காமல் விடுறது, அவங்களுக்கு சரிவர திதி தர்ப்பணம் இந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாமே ஒரு பித்ரு தோஷத்துக்கு ஏற்பட காரணம்னே சொல்லலாம். சரி, இந்த பித்ரு தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இப்போ தான் அந்த குழந்தை பிறந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற வயசில் அப்படிங்கிறப்ப அந்த ஸ்கூல் படிப்புங்கிறது அவங்களுக்கு சரிவர கிடைக்காம இருக்கிறது. இல்லை ஒரு படிச்சுட்டாங்க, படித்து ஒரு நல்ல ஒரு காலேஜ் இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு இல்லை வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த வேலை அல்லது தொழில் அவங்களுக்கு சரிவர அமையாமல் இருக்கிறது. சரி, அதுக்கு பிறகு தொழில் வேலையெல்லாம் அமைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அந்த திருமணத்துக்கு அவங்களுக்கு உரிய காலத்தில் திருமணம் நடக்காமல் போகிறது, அல்லது காதல் திருமணம், அதாவது திருமணத்தில் தடைகளை கொடுக்கறது, அல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்கறது, அப்புறம் குடும்பத்துக்கே தெரியாமல் போய் திருமணம் பண்ணுறது, அல்லது அந்த அதாவது விருப்பு திருமணம், கலப்பு திருமணம் கொடுக்கறது, இதெல்லாமே இந்த பித்ரு தோஷத்தோட இதுதான். அதாவது நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இறைவன் கொடுக்கக்கூடிய வரத்தை இந்த பித்ரு தோஷத்தால் அது சரிவரையாக நம்மளுக்கு சேராது அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒருத்தரோட ஜாதகத்தில் அந்த 5, 9ஆம் இடங்களை வச்சு நம்ம எடுக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பித்ரு தோஷம் வேலை நல்லாவே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த பித்ரு தோஷங்களை
சரிவர அவங்க நம்ம செய்யாமல் இவங்க எத்தனை கோயிலுக்கு போய் யாகம் பூஜை இதெல்லாம் பண்ணாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த யாகம் பூஜைலாம் இவங்களுக்கு பலனை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்க உரிய நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடை கொடுக்காம நீங்கள் கோயிலில் போய் பல கோடி ரூபாயில் அன்னதானம் போட்டால் கூட உங்களுக்கு அந்த இது வந்து திருப்தி கொடுக்காது, பலன் கொடுக்காது. அப்படிங்கிறப்ப நம்ம முன்னோர்களுடைய பித்திருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை வந்து நல்ல ஒரு கட்டத்துக்கு அழைத்து போகும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பித்திரு தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ஆடி அமாவாசை. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் முன்னோர்கள் இறந்த திதி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தெரியல, ஏதாவது எங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க எங்கள் வீட்டில் வந்து வெளியில் போயிட்டாங்க, அவங்க இறந்தாங்களா, ஒரு குறிப்பிட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு போய், ஆனால் அவங்க எப்போ இறந்தாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, எங்கே இருந்தாங்கன்னு கூட தெரியாது. இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, இந்த ஆடி அமாவாசை நாளில் அந்த பித்திருக்களை நினச்சி நீங்கள் முன்னோர்கள் நினச்சி அந்த திதி தர்ப்பணம் கொடுக்கறது கண்டிப்பாக அவங்கள போய் சேரும் அப்படிங்கிறது தான். சரி, அந்த ஆடி அமாவாசை, சரி அதை விட்டால் இனி அடுத்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை, அடுத்து புரட்டாசி அமாவாசை. இந்த 3மே மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 3 அமாவாசைகளில் அந்த முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்களோட பித்திரு தோஷம் நிவர்த்தி அடையும் அப்படின்னு சொல்கிறோம். அதை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த நட்சத்திரம் வர நாட்களும் அமாவாசையும் வர திதியும் சேர்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பித்திருதோஷம் நிவர்த்தி பண்ணுறப்ப அது பல மடங்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மெயினாக அமாவாசையும் அவிட்ட நட்சத்திர நாளும் செய்கிறப்ப இன்னும் அந்த பித்திருக்களுக்கு நினச்சி நீங்கள் அன்னதானம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் இருக்க அந்த பித்திரு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த பித்திரு தோஷம் நீங்கள் என்ன மந்திரம், அதாவது பொதுவாகவே பித்திருதோஷம் நீங்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது பாருங்க. அதாவது காலையில் எந்திரிச்சு பித்திருக்காரகனாய சூரியனை நமஸ்காரம் அதாவது காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு செஞ்சு ஒரு தூய்மையான ஆடை உடுத்திக்கிட்டு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசில் பித்திருக்களை நினச்சி இந்த பித்திருக்கள் சாபம் நீங்கி எங்களுக்கு நல்ல வாழ்வு அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது ஹரி ஓம் இக்ராம் ஹரீம் சக சிவ சூர்யாய வா வா ஐயும் கிளியும் ஷவ்வும் வசி வசி ஸ்வாக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை பித்திருதோஷம் உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை வர அமாவாசையில் தொடங்கணுங்க. தொடங்கி அதுக்கு பிறகு முடிஞ்ச வர நீங்கள் மாதம் தினம் இதை ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் சொல்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பித்திருதோஷம் நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த பித்திருதோஷம் நீங்கிறதுக்கு என்ன ஒரு கோயில் ஸ்தலம், அதாவது நம்ம பொதுவாகவே என்ன சொல்லுவோம், ராமேஸ்வரம், காசி, கயா இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. ஆனால் இன்னும் நம்மளுக்கு தெரியாத நிறைய ஆலயங்கள் இருக்குது பித்திருதோஷம் நிவர்த்திக்கு. அதாவது இப்போ ஒரு நண்பர் கூட என்கிட்ட கேட்டாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா மேடம் என்னை வந்து அந்த திருவிடைமருதூர் போய் நீங்கள் வாங்க, எனக்கு குருசனி சேர்க்க இருக்குது அப்படிங்க பிரம்மகத்தி தோஷம் இருக்குது, நீங்கள் திருவிடைமருதூர் போய் வாங்குங்கிறீங்க, ஏன் இங்கே இருக்க ஆலயங்கள்லாம் போக வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அந்த ஆலயம் வந்து மிக பழமையான ஆலயமாக இருக்கும். அந்த ஆலயத்தில் நம்ம தேவர்களோ நம்ம அரசர்களோ வந்து அவங்களோட சாபம் நீங்கிய தலம். அப்போ அந்த தளத்துக்கு உண்டான இடத்துக்கு போய் நம்ம வழிபாடு பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த தளத்தில் நம்மளுக்கு ஒரு விடை கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு கெடு பலன் குறையும், நல்ல பலன் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்காண்டி தான் அந்தந்த ஆலயங்களுக்கு நம்ம செல்ல சொல்கிறது. இப்போ இந்த பித்திருதோஷ நிவர்த்திக்கு எந்தெந்த ஸ்தலங்களை நம்ம போகலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அதாவது மெயினாக எல்லாத்துக்கும் ராமேஸ்வரம், ஏன்னா ராமபிராமன் வந்து ராவணனை கொன்ற அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காண்டி அந்த ராமேஸ்வரத்தில் அவர் பித்திருதோஷம் நிவர்த்தி பண்ணார் அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சது தான். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொது பலன் ராமேஸ்வரம். இன்னும் தெரியாத ஆலயங்கள் நிறையா இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு அருகில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் நென்மேலி என்ற கிராமம் இருக்குதுங்க. அந்த இடத்துல அந்த பெருமாளுக்கு பேரே பார்த்தீங்கன்னா பிண்டம் வைத்த பெருமாள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்தலம் வந்து ஏழை எளியவங்களுக்கு கயா என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஆலயத்தில் வந்து லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆலயம் இருக்காரு. அதாவது இது எப்படி அந்த ஒரு ஆலயத்துக்குன்னு அதுக்குன்னு ஒரு புராண கதைகள் இருக்குது. அந்த கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போகிறப்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அப்போ இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாக்ஞ நாராயண சர்மா அப்படின்னு ஒரு
பக்தர் இருந்தார். அவரோட மனைவி சரசவாணி அப்படின்னு இந்த 2 பேர் தம்பதியர் வந்து பெருமாள் மேலே தீவிர அளவு கடந்த பக்தி உள்ளவங்க. இவங்க 2 பேரும் அந்த பெருமாளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அரசுக்கு அப்போல்லாம் வரிப்பணம் செலுத்தணும் இல்லையா, அப்போ அரசுக்கு சொந்தமான வரிப்பணத்தை அவங்களால செலுத்த முடியல. அந்த காசெல்லாம் என்ன பண்ணாங்க, முடியாமல்ல அந்த பணத்தை வந்து ஆலய திருப்பணிக்காண்டி இவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஆலய திருப்பணிக்கு கொடுத்ததுனால இது வந்து அப்போ ஒரு அரசாங்க தண்டனையாக அவங்களுக்கு கிடச்சிச்சு. அப்போ இந்த அரசாங்க தண்டனையை கொடுத்துருக்கப்போ இந்த தம்பதியர்களுக்கு அந்த தண்டனையை ஏற்றுக்க மனம் வரல. அப்போது நமக்கு நம்ம கோயில் காரியத்துக்கு நம்ம செலவு பண்ணிவிட்டு இதை போய் நம்ம அரசாங்க தண்டனையாக ஏற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, திருவிடந்தை என்ற ஆலயத்தில் திருக்குளத்தில் போய் விழுந்து அவங்க உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அவங்களுக்கு மனசில் ஒரு ஏக்கம், நம்மளுக்கு வந்து யாரும் நம்மளுக்கு வந்து வாரிசு இல்லை, அதனால் நம்மளுக்கு யாரும் நம்மளுக்கு தர்ப்பணம் திதிலாம் கொடுக்க ஆள் இல்லையான்னு ஒரு நற்கதி அடையாமல் அவங்க அவங்க இறந்தும் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையாமல் நற்கதி அடையாமல் இருந்துச்சு. அப்போ அங்கே உள்ள அந்த லட்சுமி நாராயண பெருமாளை அந்த தம்பதியருக்கு சிராத்தம் செய்ததாக அந்த தல வரலாறு கூறுகிறது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பெருமாளை வந்து அந்த தம்பதியர்களுக்கு அவரே வந்து அந்த திதி தர்ப்பணம் கொடுத்துருக்காரு, சிராத்தம் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறப்ப இன்னமே அந்த கோயிலில் வந்து யாரும் திதி தர்ப்பணம் நம்மளுக்கு குழந்தையே இல்லை, நம்மளுக்கு கொடுக்க ஆள் இல்லை அப்படின்னு நினச்சலாம் கவலைப்பட வேணாம். அந்த ஆலயத்துக்கு போகிறப்ப தினமே குப்த காலம் சொல்லக்கூடிய பித்திரு வேலை, அதாவது மதியம் 12 to 1 இந்த வேலையில் தான் நம்ம வீட்டில் கூட இப்போ ஒரு அமாவாசை விரதம் இருக்கிறோம், இல்லை நம்ம பித்தர்களுக்கு திதி கொடுக்குறோம் அப்படின்னாலும் காலையில் நீர்நிலையில் போய் சென்று அதெல்லாம் அவங்களுக்குலாம் அந்த எள்ளு தண்ணி இறைச்சி ஐயர் வச்சு அவங்க பண்ணிட்டு வருவாங்க. வீட்டில் வந்து நம்ம காலையிலேருந்து விரதம் இருந்து காலையில் அவங்க எச்சிப்படாமல் சாப்பாடு செஞ்சு, அதாவது எந்த சாப்பாடையும் நம்ம ருசி பார்க்காம சாப்பாடு செஞ்சு அந்த மதியம் அந்த குப்த வேலைன்னு குதப்ப வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 12 to 1 அந்த நேரத்தில் அவங்களுக்கு படையல் போட்டு காக்காவுக்கு சாப்பாடு வச்சு அந்த விரதம் விடுறது தான் ஒரு அமாவாசை விரதத்துக்கு உண்டான திதி தர்ப்பண விரதத்துக்கு உண்டான சிறப்பு. அப்போ அந்த வேலையில் தினமே இன்னும் அந்த பெருமாள் ஆலயத்தில் அந்த பெருமாளுக்கு அந்த சிராத்த நேரங்கிறது தினம் அந்த பூஜை நடந்துக்கிட்டு இருக்குது. யாரும் தங்களுக்கு இது கொடுக்க ஆளுல நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஆலயம் போய் நீங்கள் அங்கே சொல்லிட்டாங்கன்னா அந்த அர்ச்சனை பண்ணி அந்த பேர் சொல்லி அவங்களாம் பண்ணுறாங்க. இன்னமே அந்த சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், தயிர் சாதம், அது கூட பிரண்டையும் எள்ளும் சேர்த்த துவையல் வச்சு தான் நெய்வேத்தியம் செய்கிறாங்க. இதை மட்டும் அந்த இதை ஏற்றுக்கிட்டு அந்த பெருமாள் என்ன பண்ணுறாரு, அந்த சிதார்த்தம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால யாரும் நம்மளுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் வேண்டாம். இவங்க போய் இந்த ஆலயம் போய் நீங்கள் அந்த திதி தர்ப்பணம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவங்களோட முன்னோர்களுக்கு அதுக்கு நேரடியாக போய் சேரும் அப்படின்னே சொல்லப்படுது. அது பிறகு பார்த்தீங்கன்னா இது எப்போ செய்யலாம் அப்படின்னா தினம் இந்த பூஜையும் அவங்க இந்த இதில் 12 to 1 மணிக்கு நடக்குது. அப்படி அவங்க முன்னோர்கள் இறந்த திதி தெரிஞ்சாலும் இல்லை அமாவாசை நாளாக இருந்தாலும் ஏகாதேசியாக இருந்தாலும் இந்த நாள் அவங்க போய் அங்கே செய்கிறப்ப இது நம்ம கையாவில் போய் செய்யக்கூடிய சிராத்தத்துக்கு உண்டான பலன் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களை சிறப்பு பூஜை செய்யக்கூடிய ஸ்தலம் இன்னொன்று இருக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா திருநாவாய் முகுந்தன் ஆலயம். இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு தெரிய வந்துச்சு. அப்படிங்கிறப்ப இந்த ஆலயம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கேரளா நம்ம மலப்புரம் மாவட்டத்தில் திருூர் என்ற நகரில் தெற்கே 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமங்கையாழ்வார் மற்றும் நம்மாழ்வாரால் பாடப்பெற்ற தலம் இந்த தலம். இந்த கோயிலில் ஒரு சின்ன கதை உருவான கதை இருக்குது. அதாவது 9 யோகிகள் அந்த காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க அந்த காலத்தில் முனிவர்கள் அப்போ அந்த 9 பேர்த்தில் 8 பேர் பெருமாளை நினச்சி அவங்க ஒரு ஐக்கியம் ஆயிட்டாங்க, முக்தி பெற்றாங்க. அதில் அந்த 9வது முனிவர் மட்டும் அவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் முக்தி கிடைக்கல. அப்போ அவர் புலம்புறாரு, நம்ம கூட 8 முனிவர்களையுமே காணமே, அதே போல் நம்ம கூட பெருமாளோட திருவருள் சிலையை காணமே அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. அப்போ இதை கேட்டு பெருமாளே அந்த 8 பேர்த்தையுமே அவர் கண்ணு முன்னுக்க வர வச்சு அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே பெருமாளில் இதெல்லாம் முக்தி பெற்றுட்டோம்,
அப்படின்னு சொல்லி அவங்க காட்சி கொடுக்குறப்ப அப்போ இவர் சொல்கிறாரு, அப்போ எனக்கு அந்த முக்தி நிலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த பெருமாளும் நீங்கள் முக்தி பெறுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பெருமாளோட சிலையும் தன்னோட மறைய சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ இந்த 8 பேர்த்தையும் என்னோட இருக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த 8 பேர் சொல்கிறாங்க, நாங்கள் முக்தி பெற்றுட்டோம், ஆனால் பிறர் கண்ணுக்கு தெரியாமல் உங்களோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் அந்த பெருமாளும் சொல்கிறாரு, என்னோட திருவருள் சிலை வந்து உங்கள் கூட மறைஞ்சு போச்சுன்னா பிற்காலத்தில் வரவங்களுக்கு இங்கே என்ன 9 பேர் முக்தி பெற்ற இடம்னு தெரியாமையே போயிடும். அதனால் நீங்கள் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் இங்கே இருக்க நதியில் போய் குளித்து நீராடி பூஜை அங்கே இருக்க மலர்களை பறிச்சுட்டு வந்து எனக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள், கண்டிப்பாக பின்னுக்கு வர தலைமுறைக்கு வந்து அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே போல் அங்கே 9 முனிவர்களும் அதுதான் திருநாவாய்ங்கிற பேர் வந்து நாவாய்ங்கிறது இப்போ திருநாவாய்ன்னு ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இந்த திருநாவாய் முகுந்தன் ஆலயங்கிறது இந்த இதுக்கு சிறப்பு பெற்ற ஸ்தலம் அப்படின்னே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த நம்ம வந்து தர்ப்பணம் பண்ணக்கூடிய திதி கொடுக்கக்கூடிய ஆலயங்களில் இந்த 3 ஆலயம் ஒன்று. அதே போல் இன்னுமே கேரளா மாவட்டத்தில் வந்து திருவனந்தபுரத்தில் பக்கத்தில் இருக்குது. அந்த திருவனந்தபுரத்தில் வந்து அதாவது பெருமாளோட 10 அவதாரங்களில் 6வது அவதாரம் சொல்லக்கூடிய பரசுராமர் அவதாரம். அந்த அவதாரத்தில் வந்து தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப புனிதமான இடமா கருதப்படுது. அதாவது அந்த இடத்துல வந்து அந்த ஆன்மா நற்கதி அடைவதற்கே தனியாக அங்கே ஸ்பெஷலான இடம்னே சொல்கிறாங்க. அதாவது பரசுராமர் தன்னோட அம்மாவை தன்னோட தந்தையோட சொல்லுக்கு இணங்க கொண்டாரு அப்படின்னு அந்த கதை எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதன் பிறகு அவங்க தாயார் வந்து ஆன்மா நல்ல நற்கதி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டதும் அவங்க தந்தையை வந்து சில அரசர்கள் கொண்டுட்டாங்க. அதனால் திரும்பி அந்த அரச குலத்தவே இவர் அழிக்க ஆரம்பித்தார். சில கட்டத்துக்கு பிறகு ஏன் நம்ம இந்த தவறை செய்கிறோம் அப்படின்னு அவராக உணர்ந்து இதுவரை நம்ம செஞ்ச பாவத்துக்காக நம்மளுக்கு நற்கதி வேணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவர் ஐக்கியமான இடம்தான் அந்த திருவள்ளம், கேரளா திருவனந்தபுரத்தில் உள்ள திருவள்ளம்ங்கிற பரசுராமர் கோயில். இங்கேயும் போய் நீங்கள் செய்யலாம், திதி தர்ப்பணம் பண்ணலாம். சரி, இந்த பித்திருதோஷம் சொல்லிட்டோம். இதுக்கெல்லாம் ஒரு 2-3 உதாரண ஜாதகம் வேணும் இல்லையா? அப்போ அந்த உதாரணம் சொன்னப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்தை வந்தால் இவங்களுக்கு இந்த இதெல்லாம் நடக்கலை, இதனால தான் இந்த பித்திருதோஷம் தான் இவங்களுக்கு தடை கொடுத்துச்சு அப்படிங்கிறத நான் விளக்கிறதுக்காண்டி ஒரு 3 ஜாதகம் வேகமாக முடிச்சிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஜாதகம், அதாவது 1980 பிறந்த ஜாதகம். அந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். நான் என்ன முதல் சொல்லியிருக்கேன், பித்திருதோஷம் இதெல்லாமே பார்க்கறதுக்கு 5, 9ஆம் இடங்களை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த துலாம் லக்னத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவான் அந்த லக்னத்துக்கு பாதகஸ்தானமான சிம்மத்தில். அப்போ இந்த சூரியனோட வீடு இந்த சனி பகவானுக்கு ஆகாத வீடு. அப்படிங்கிறப்ப 5ஆம் அதிபதியாகி சனி பகவான் அங்கே சிம்மத்தில் அமர்றதும் தப்பு தான். அதே போல் சூரியன் போய் ராகுவோட சேர்ந்து இப்போ பித்திருதோஷம் உருவாகிறதுக்கு 2 பலன் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்திருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். சூரியன் நீச்சமாகிறது, சூரியன் 6, 8, 12 மறையிறது, அந்த மாதிரி அமைப்பும். அதே போல் 5ஆம் இடம் 9ஆம் இடம், இந்த 5, 9ஆம் இடங்களை பாவகிரகங்கள் இருக்கிறது. அந்த 5, 9ஆம் இடத்துல ராகு கேது இருந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகம் சிறப்பாக இல்லை, பித்திருதோஷம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு நம்ம அடிச்சே சொல்லலாம். அதே போல் அந்த 5ஆம் இடத்துல சனி செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்களாக இருக்கிறது. அந்த 5, 9ஆம் இடம் அதிபதிகள் போய் நீச்சமாகிறது, பலமிழந்து இருக்கிறது, இதெல்லாமே இந்த பித்திருதோஷத்துக்கு அமைப்பு. அப்போ இப்போ நான் உதாரண ஜாதகம் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா துலாம் லக்னத்துக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து 11ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் சூரியனோட தன்னோட பகை வீட்டில் போய் அமர்றாரு. அந்த சூரியன் என்ன செய்கிறாரு, ராகோட சேர்ந்து போய் கடகத்தில் இருக்கிறாரு. அப்போ இங்கே சூரியன் ராகு, ஏன்னா சூரியன் பித்திருக்காரகன் ராகோட சேர்ந்து பித்திருதோஷம் ஆயிருக்கு. 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்காரு. 9ஆம் அதிபதி புதன் வந்து வக்ரத்தில் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இதெல்லாமே அந்த பித்திருதோஷத்துக்கு அமைப்பு. அப்போ அவருக்கு வந்து என்ன ஒரு 4ஆம் இடத்துல கேது, இங்கே தாய்க்கும் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறப்ப 4ஆம் இடத்துல கேது, அவரோட 4 வயசுலேருந்து அவரோட தாய் அவர்கிட்ட இல்லை, இறந்து போயிட்டாங்க. அவங்க இங்கே சூரியனோட ராகு சேர்க்கைங்கிறப்ப அவங்க தந்தைக்கு 2 திருமணம் வாய்ப்பு இதெல்லாம் கிடச்சிச்சு. இவரே பார்த்தீங்கன்னா நான் ஜாதகம் சொல்கிறப்ப அவரே சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜில் வந்து எனக்கு சரிவர சாப்பாடு கூட கிடைக்காது, கோயிலுக்கு போய், அதாவது கோயில் இல்லை சாரி
கோயில் அன்னதானமும் சாப்பிட்ருக்கோம். அதாவது இந்த சாப்பிட்றதுக்கே நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு சனிக்கிழமை கூட நாங்கள் போவோம். அந்த மாதிரி எனக்கு சாப்பாடே வறுமை தரக்கூடிய அமைப்பு அந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் நடந்ததே சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் அந்த தந்தையோட அன்பு அரவணைப்புங்கிறது எனக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு இன்னும் அவங்க அம்மாவுக்கு அவங்களால அந்த திதி தர்ப்பணை கொடுக்க முடியல. அப்போ இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பெலாம் இருக்காங்கன்னா ஆமாங்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம நிவர்த்தி சொல்லியிருக்கோம். அடுத்து ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் மீன லக்னம் 2-9 கூடிய செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல போய் நீச்சம். அப்போ இங்கே 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் நீச்சம். அதே போல் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல ராகோட சேர்ந்து, அப்போ இது ஒரு கடுமையான பித்திரு தோஷம்தான். அப்போ இங்கே சூரியனும் பார்த்தீங்கன்னா நீச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ பித்திருக்காரகனும் பாதிக்கப்படுறாரு, 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்படுறாரு, 9ஆம் அதிபதியும் பாதிக்கப்படுறாரு. அப்போ இவரோட பிறந்ததுலேருந்து இவரோட வாழ்க்கை எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பிறந்ததுலேருந்து இவங்க அப்பா இவரோட 5ஆவது வயதில் இவங்க அப்பா இல்லை, இறந்துட்டார். அதுக்கு பிறகு ஒரு ஸ்கூல் படிப்பாக கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க. அடுத்து வந்து வேலைங்கிறது ஊர் விட்டு, அதாவது அந்த 5-9ஆம் இடம் கேட்டிருந்தா கண்டிப்பாக பூர்வீகம் சிறப்பாக இருக்காது, பூர்வீகத்தில் இருக்க முடியாது. பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வந்திருக்காங்க. அதே போல் அவங்களோட திருமணங்கிறது கலப்பு திருமணம் தான் அமைஞ்சிச்சு. அதே போல் அவங்க வந்து பூர்வீகம் சொந்த பந்தங்களோட அந்த அளவுக்கு இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பூர்வீக சொத்துமே இருந்தும் கிடைக்காத நிலைமை தான். அதே போல இப்ப வரை அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடுங்கிறது இல்லை. இதெல்லாமே இந்த புத்திர தோஷத்துக்கு ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து இன்னொரு இப்போ போன வாரம் ரீசெண்டாக நம்ம இந்த புத்திர தோஷத்துக்கு தலைப்பு கொடுத்தோன்னே நம்மள்ட்ட பார்க்க வர்ற ஜாதகமெல்லாம் அதான் வர்றாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ போன வாரம் ரீசெண்டாக வந்த ஜாதகம் ஒரு 18 வயசு பையன், அவங்களுக்கு அதாவது அந்த தாய் தந்தைக்கு ஜாதகம் இல்லை. அவங்க வந்து எங்கள்கிட்ட நம்ம வந்து அவங்க கேட்குறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இறந்து 1 வருஷம் ஆகுது. இப்போ நாங்கள் ஆவணி மாதம் அவங்க இறந்தாங்க. ஆவணி மாதம் அதாவது தேய்பிரை தசமி திதியில் அவங்க இறந்துருக்காங்க. அப்போ அந்த திதி தர்ப்பணம் கொடுக்குறதுக்காண்டி ராமேஸ்வரத்துக்கு போகலான் இருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் உங்கள்கிட்ட பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த வருஷம் ஆவணி மாதம், அதாவது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலருக்கு எப்போ திதி கொடுக்கணுங்கிறது தெரிய மாட்டுது. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க அவங்க இறந்த தமிழ் மாதம், அதாவது நட்சத்திரம் பார்க்குறது அவங்க இறந்த காலத்தில் ஒரு சில நட்சத்திரங்களாம் இருந்துச்சுன்னா அதுக்கு அடப்பு காலம் 2 மாதம் 4 மாதம் 6 மாதம் கணக்கு இருக்குது. இது வந்து அந்த அடைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அவங்க இறந்து 1 வருஷம் கழித்து அவங்களுக்கு நம்ம சாமி கும்பிட்றது திதி கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னைக்கு என்ன திதியில் இறந்துருக்காங்களோ அந்த திதி, அது என்ன தமிழ் மாதமோ அந்த தமிழ் மாதம் வரக்கூடிய மாதத்தில் அந்த, அதாவது வளர்பிறை திதியா தேய்பிறை திதியா, இப்போ வளர்பிறை பஞ்சமியில் ஒருத்தர் இறந்துருக்காங்கன்னா, இப்போ ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமியில் ஒருத்தர் இறந்துருக்காங்க அப்படின்னா அடுத்த ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமியில் தான் அவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கணும். ஆனால் ஒரு சிலருக்கு அது தெரிய மாட்டுது. அவங்க என்ன இங்கிலீஷ் தேதியில் இறந்துருக்காங்க அதை அவங்க கணக்கு வச்சுக்கிறாங்க, என்ன நட்சத்திரத்தில் இறந்துருக்காங்க அதை கணக்கு வச்சுக்கிறாங்க, இல்லை தமிழ் மாதம் என்ன தேதியோ அதை வச்சுக்கிறாங்க. இதுக்கு தான் ஒரு ஜோதிடரை அணுகி அவங்க என்ன திதி இதெல்லாம் பார்த்து கொடுக்குறப்ப கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பையனோட ஜாதகம் வந்து என்கிட்ட பார்க்க வரப்போ அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஜாதகம் இல்லை. இந்த பையன் ஒரு 18 வயசு பையனோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க இந்த திதியை குறிச்சிட்டு அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அடி மேலே அடி, ஒருத்தர் மேலே ஒருத்தர் இழப்பு வருது, ஒரு நிம்மதி இல்லை, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு அவங்களே கேட்குறாங்க. அப்போ அவங்க பையன் ஜாதகத்தை பார்க்குறப்ப நல்லா அழகாகவே தெரியுது. அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாரு. அதே போல் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் வந்து 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. இங்கே 5ஆம் இடத்துல கேது. அழகாக பார்த்தோன்னே டக்குன்னு ஒரே நிமிஷம் சொல்லிடலாம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பையனோட கேரக்டர் எப்படி இருக்கும், சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை, இப்போ வயசு 18 ஆனால் ஒரு சொன்ன பேச்சு கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த பித்திருதோஷம் இருக்குது, இதை போய் நீங்கள் சரிவரையாக நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் இன்னும் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க தந்தை வந்து அவங்க சகோதரி வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் கூப்பிடலான்னு தான் இருக்கோம், எங்கள் அண்ணன் விட மாட்டாரு,
அப்போ நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா இருக்கிறப்ப உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் திதி கொடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க அப்பா வச்சு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா டைம் சொல்லிட்டேன். அவங்க எங்கள் மூத்தவர் எங்கள் அண்ணன் வரமாட்டாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோதான் லட்சமாக செலவு பண்ணி போய் கொடுத்தாலும் கண்டிப்பாக அது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் உங்களோட அப்பாவை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் சகோதரிகளெலாம் அழைச்சி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பித்திருதோஷம் எவ்வளோ கடுமையாக வேலை செய்து பாருங்க. அவங்க அம்மாவோட இறப்பை வீட்டில் வச்சுக்கிட்டு அங்கே சண்டை போட்டிருக்காங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் சண்டை. அப்போ இது என்ன சொல்கிறேன்னா, ஒரு இறந்த ஆன்மாவை வச்சுக்கிட்டு சண்டை போடுறது கண்டிப்பாக அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த இது தொடரும் அப்படிங்கிறது தான். அதனால் தயவு செஞ்சு யாருனாலும் இப்போலாம் ஒரு இறப்பு நிகழ்ந்துச்சுன்னா அந்த வீட்டில் போய் உங்களால் உதவி செய்ய முடியலனாலும் தயவு செஞ்சு அங்கே போய் அவங்க இறந்த ஆன்மாக்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சண்டைறது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை நாங்களே ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். திருப்பூர் சகோதரிங்கிற பேரில் நாங்கள் தொடர்ந்து கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது 7வது கருத்தரங்கம். ஒவ்வொரு மாத கருத்தரங்கமும் நல்ல ஒரு ஆதரவோட நிறைய குருமார்கள் இந்த இடத்துக்கு வந்து நம்மளை நல்ல ஒரு ஆசிகள் வழங்கி கருத்தரங்கம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். பொறுப்பாளர் மனோஜ் சார் மற்றும் பவளக்கண்ணன் சார் மற்றும் நம்ம சிறப்பு அழைப்பாளர்கள், பிரபஞ்ச பேச்சாளர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை காலையிலேருந்து மிக பொறுமையாக அழகாக வீடியோ பண்ணி இந்த ஆன்லைன் கரூர் அஸ்ட்ரோ டிவி மூலயமா இந்த மக்களுக்கு எல்லாம் இன்றைக்கி லைவாக இருந்தே பார்த்துட்டே ஃபோன் பண்ணி கால் பண்ணுறாங்க. மேடம் அழகாக உங்கள் ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எத்தனை கால் இன்றைக்கி வந்துச்சு. அதனால் அவங்களுக்கும் அகத்திய ஜோதிட வித்யாலயா நிறுவனர் ஜெயஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நமது சிறப்புரை வழங்க நமது கவிதா சக்திவேல் அவர்கள் வருவாங்க. எனது நம்பர் வந்து இந்த பித்ருதோஷம் பற்றியும் மற்றும் அதாவது பிரசனம், ஜாமக்கோல், கேபி மற்றும் வாஸ்து, கைரேகை இப்படி அனைத்து விஷயத்துலையுமே நாங்கள் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னோடய நம்பர் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து 9940318553. ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம், திருப்பூர். என் பேர் ஈஸ்வரி ராஜ். அனைவருக்கும் நன்றி. அதே போல் நம்ம திருப்பூர் சகோதரிகள் சார்பில் நிறைய கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. அடிப்படை முதல் உயர்நிலை ஆய்வு வகுப்பு மற்றும் திருமண பொருத்த வகுப்பு, கைரேக பிரசன வகுப்பு, ஜாமக்கல் வகுப்பு மற்றும் பலன் சொல்கிற வகுப்பு, நட்சத்திர வகுப்பு, இன்னும் நிறைய இப்போதைக்கு கரண்ட்டில் இந்த வகுப்புலாம் போய்கிட்டு இருக்கு. இனி அடுத்து வந்து வர்க்க சக்கர வகுப்பு வந்து நம்ம ராமானுஜ ஜோதிஷ குருகுல ஆசிரியர் சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்களே எடுக்க இருக்காங்க. இது ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து ஒரு 3 மாத காலங்கள் நடக்கும். அந்த வகுப்புக்கு நீங்கள் அதாவது இப்போ ஜாதக நோட்டு எழுதுகிற வகுப்பு பற்றி நாங்கள் ஒரு கிளாஸ் நேரடி வகுப்பு போட்டிருந்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ், நிறையா பேர் வந்திருந்தாங்க. அது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து கிளாஸ் டேட்டா மாற்றி வச்சோம். இப்போ சில பேரால் வர முடியல. அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க இன்னொரு வகுப்பு எங்களுக்கு நேரடி வகுப்பு போடுங்கன்னு. வந்து அவங்க மிக அருமையாக சொன்னாங்க. இந்த அளவுக்கு எங்களால் ஜாதக நோட்டை எழுதுகிற அளவுக்கு நாங்கள் எங்கேயும் கற்றுக்கிட்டதில்ல, அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய அடுத்து இப்போ வளராஜன் சார் கேபி ஐயா அவர்கள் கூட இப்போ சொல்லிட்டு போனாங்க கிளாஸ் எடுத்து கொடுக்குறேம்மா அப்படின்னு. அப்போ இன்னும் இந்த இதில் வந்து தொடர்ந்து நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருங்க. இது ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வகுப்புகளுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவுகளோட நன்றி, வணக்கம்.